மதுவை வேண்டாம் என சொன்ன அத்தனை பேரின் வாழ்த்துக்களும் நமக்கு தேவை. அதனால்தான் இந்த மாநாட்டில் ராஜாஜியின் படங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். விசிக நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் ராஜாஜியின் ராட்சச கட்டவுட்டை பயன்படுத்தியதற்கு அந்த கட்சித் தலைவர் திருமாவளவன் கொடுத்த விளக்கம் இது. ஆனாலும் இது தொடர்பான விமர்சனங்கள் மட்டும் ஓயாமல் தொடர்கிறது. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், சென்னை மாகாணத்தின் 2 முறை முதல்வர், மேற்கு வங்கத்தின் கவர்னர் என கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து வாழ்நாளில் 75 ஆண்டுகளை பொது வாழ்வுக்காக தியாகம் செய்த ராஜாஜிக்கு எதிராக விமர்சனங்கள் எழ காரணம் என்ன? அப்படி அவர் என்ன செய்தார் தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் அக்டோபர் 4 முதல் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் தொரப்பள்ளிதான் ராஜாஜியின் சொந்த ஊர். சக்கரவர்த்தி வெங்கடாரியா என்கிற கிராம முன்சிப் தான் ராஜாஜியின் அப்பா. 1878ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி 3வது மகனாக பிறந்து தோற்றத்தில் நோஞ்சானாக இருந்த ராஜாஜிக்கு அவரது அப்பா வைத்த பெயர் ராஜகோபாலா. தொரப்பள்ளியில் தொடக்க கல்வி, ஓசூரில் நடுநிலை கல்வி, பெங்களூருவில் உயர்நிலை கல்வி என ஊராக மாறிய ராஜாஜி பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் முடித்தார். 1890ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை முடித்த கையோடு சேலம் சென்ற ராஜாஜிக்கு அங்கு பெரிய வக்கீலாக இருந்த விஜய ராகவாச்சாரியாருக்கு ஜூனியராக சேர வேண்டும் என கனவு இருந்தது. ஆனால் விஜய ராகவாச்சாரியார் ராஜாஜியை சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை. இதனால் தனியாக வழக்குகளை எடுத்து வாதாட ஆரம்பித்தார் ராஜாஜி. ஒரு கட்டத்தில் சேலம் ஜில்லாவில் வாழ்ந்த பெரும் செல்வந்தர்களுக்கு எல்லாம் சட்ட ஆலோசகராக மாறிய ராஜாஜி அந்த காலத்திலேயே 3000 ரூபாய் வருமானம் பெறும் அளவுக்கு பிரபலமான வக்கீலாக இருந்திருக்கிறார். இதனால் நகரசபை உறுப்பினர், நகராட்சி தலைவர் என அடுத்தடுத்து பதவிகள் கிடைத்தன. ஒரு கட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் காட்டிய ராஜாஜியை ஒத்துழையாமை இயக்கம் ஈர்க்க பல்லாயிரம் ரூபாய்களை கொட்டி கொடுத்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு களத்தில் இறங்கினார். குஜராத்தில் காந்தி உப்பு சத்தியாகிரகம் நடத்த இங்கு தமிழ்நாட்டின் ராஜாஜி வேதாரண்யத்திற்கு படையெடுத்தார். இவையெல்லாம் சேர்ந்து ராஜாஜிக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த மௌசை அதிகரித்தன. ஒரு பக்கம் நீதி கட்சியில் இருந்து பெரியார் மனுசாஸ்திரத்திற்கும் வர்ணாசிரமத்திற்கும் எதிராக பிரச்சாரம் செய்ய, மனு தர்மம் அருமையான நீதியை கொண்டது, மனுசாஸ்திரத்தை எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம் என சுயராஜ்யா பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி பெரியாருக்கும் நீதி கட்சிக்கும் எதிரான அரசியலை முன்னெடுத்தார் ராஜாஜி. 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி 159 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 5 மாதங்கள் கழித்து சென்னை மாகாண பிரீமியராக ராஜாஜி பதவியேற்றார். பதவியேற்ற கையோடு சென்னை மாகாணத்தில் மதுவிலக்கு சட்டத்தையும் அமலுக்கு கொண்டு வந்தார். இதனால் மாநிலம் முழுவதும் கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் மூடப்பட்டு அதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்ய இந்தியாவிலேயே முதல் முறையாக விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். போதாக்குறைக்கு செலவை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான பள்ளிகளையும் இழுத்து மூடினார். அடுத்ததாக 125 பள்ளிகளில் இந்தி மொழியை கொண்டு வந்தார். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது தாய் பலவந்தமாக செய்தாலும் பரவாயில்லை. தமிழ் மொழி கால் போன்றது, இந்தி மொழி வண்டி போன்றது, ஆங்கிலம் ரயில் மாதிரி என இந்தி திணிப்புக்கு விளக்கம் கொடுத்தார். ஆனால் பெரியாரோ இந்தியை புகுத்துவதால் தமிழ் கெடாது என ஆச்சாரியார் பித்தலாட்டம் பேசுகிறார். முதலில் இங்கே தமிழ் எங்கே இருக்கிறது என கேட்டு நெருக்கடி கொடுத்தார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் அண்ணா, பெரியார் உட்பட ஆயிரக்கணக்கானோர் சிறை சென்றனர். தாளமுத்துவும் நடராசனும் சிறையிலேயே உயிரிழந்தனர். ஆனால் ராஜாஜியோ அவர்களை எல்லாம் அற்ப கூலிக்கு அமர்த்தப்பட்ட அடியாட்கள் என கடுமையாக விமர்சித்தார். இந்த நேரத்தில் 2ஆம் உலகப் போர் வேகம் எடுக்க போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியது பிரிட்டிஷ் அரசு. இதனால் நாடு முழுவதும் மாகாணங்களில் இருந்த காங்கிரஸ் அரசுகள் பதவி விலகின. அத்தோடு ராஜாஜி ஆட்சியும் இந்தி திணிப்பு போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இதன் பிறகு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தே விலகினார் ராஜாஜி. பின்னர் மீண்டும் கட்சியில் இணைந்தவர் 1954 புதியதாக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போது 5 பாட வேளைகள் கொண்ட பள்ளி படிப்பை 3 பாட வேளைகளாக குறைத்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் மாணவர்கள் பாரம்பரிய தொழில் செய்யலாம் என்றது அந்த கல்விக் கொள்கை. இதனை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் 1954 ஜனவரி மாதமே ஆச்சாரியார் கல்வி திட்ட எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினார். தொடர் எதிர்ப்புகளால் பின்வாங்கிய ராஜாஜி தனது பதவியையே ராஜினாமா செய்தார். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தே விலகியவர் சுதந்திரா என்கிற கட்சியை தொடங்கி தனக்கு எதிராக இருந்த திமுகவுடன் கூட்டணி அமைத்து நாட்டிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் இல்லாத ஆட்சி அமைக்க துணை நின்றார். அவரது உதவியால் 1967 அண்ணா முதலமைச்சரானார்.
இந்தியாவை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்திய பகுதியாக கொண்டு தட்சிண பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு பிரதேசம், கிழக்கு பிரதேசம், மத்திய பிரதேசம் என 5 பிரதேசங்களாக பிரிக்கப் போவதாக பிரதமர் நேரு அறிவித்த போது அதற்கு ஆதரவு கொடுத்த ராஜாஜி மொழிவாரி மாநில அரசு கேட்பவர்கள் காட்டு மிராண்டிகள் என விமர்சித்தார். 1952 ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு சென்னை மாகாண மேல் சபையில் அவையை தமிழில் நடத்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதனை காங்கிரஸ் ஆதரவோடு தோற்கடித்தார் ராஜாஜி. நாகர்கோவிலில் காமராஜர் வென்ற போது அவருக்கு துணை பிரதமர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக பேச்சுக்கள் வலம் வந்தன. ஆனால் ராஜாஜியோ டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா வேலைக்கு தான் காமராஜர் லாயக்கே தவிர வேறு எந்த பொறுப்புக்கும் லாயக்கற்றவர் என வன்மத்தை கக்கினார். காமராஜருக்கு எதிரான இந்த பேச்சை பொறுத்துக் கொள்ள முடியாத நேரு இன்று ராஜாஜிக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் ஏமாற்றம் தான் அவரை காங்கிரஸ் எதிரியாக்கி இருக்கிறது. ராஜாஜிக்கு வேதனை தருவது இதுதான். அதாவது நாகரிகமற்ற, படிப்பில்லாத, பட்டிக்காட்டு பேர்வழி என தாம் கருதி கொண்டிருக்கும் ஒருவர் தாம் முன்பு இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நன்றாக நிர்வாகம் நடத்தி கொண்டு வருகிறாரே என்ற மனவேதனை தான் ராஜாஜியை வாட்டுகிறது என காங்கிரஸ் பார்லிமெண்ட் கூட்டத்திலேயே பதிலடி கொடுத்தார் நேரு. இப்படி வாழ்நாளில் பல சர்ச்சைகளுக்கு ஆளான ராஜாஜிக்கு அன்னார்ந்து பார்க்கும் அளவுக்கு கட் அவுட் வைத்து கொண்டாடியதால் தான் தற்போது திருமாவளவனின் விசிகாவும் அந்த கட்சியின் நிலைப்பாடுகளும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன.